மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். உலகமெங்கும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிற ஒரு பண்டிகை என்றால் அது இயேசு பிறந்த நாள் என்று சொல்லலாம். இயேசு இந்த உலகில் தேவ மைந்தனாக பிறந்ததினால் மெய்யான தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் நம்மையும் இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிரினங்களை படைத்தவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். இயேசு அன்பானவர் என்பதை அவர் பிறந்த நாளில் மட்டுமல்ல, எப்போதும் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். இவ்வுலகில் அநேக மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டு அதன் இரத்தம் சிந்தப்படுகிறது. ஆனால் இயேசு நம் பாவங்களை போக்கி நம்மையெல்லாம் பரிசுத்தமாக்கி எப்போதும் நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மை சமாதானமாக வாழ வைக்க தம்மையே நமக்காக சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களின் ஆத்துமாவை அவர் ஒருவரால் மட்டுமே பரிசுத்தமாக்க முடியும். அதற்காகவே அவர் உலகில் வந்தார். பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்துமா சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கும். பிறருக்கு தீங்கு நினையாது. பெருமை முற்றிலுமாக ஒழிந்து போகும். பொறாமை குணம் மாறி போதுமென்ற மனதுடனே கூடிய வாழ்வே தேவ பக்தியின் அடையாளம். இப்படிப்பட்ட நற்குணங்களை பெற்று இயேசுவோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறீர்களா? இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்வை புதிதாக மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபம். இயேசுவே, என் வாழ்வினை மாற்றும். உம்மையே நினைத்து வாழ உதவி செய்யும். கைவிடாதிரும், ஆசீர்வதியும். ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.